இந்த முதலாம் கட்ட தேர்தல் எப்ப முடிஞ்சதோ அப்போல இருந்து பிரதமர் மோடி உட்பட பாஜக கூடார முழுக்க பீதியில சுத்துறதை தான் பார்க்க முடியுது. ஆப்கி பார் 400 பார்னு வார்த்தைக்கு வார்த்தை பேசின அவங்க முதல் கட்ட தேர்தலுக்கு பின்னாடி இனிமே 400 பார் சாக்கோ பார்னு சொன்னாலும் எடுபடாது, நம்முடைய கடைசி ஆயுதத்தை எடுப்போம் அப்படின்னு சொல்லி தான் இஸ்லாமியர்கள் விருப்ப கையில் எடுத்தாங்க. இஸ்லாமியர்கள் ஊடுருவல்காரர்கள், அதிக குழந்தை பெற்றுக்குவாங்க, அவங்களுக்கு இந்தியாவில் இருக்கிற எல்லா வளங்களையும் சொத்துக்களையும் காங்கிரஸ் எடுத்து கொடுக்க போறாங்க, உங்க சொத்தை கணக்கெடுத்து 2 வீடு வச்சிருந்தா ஒன்ன இஸ்லாமியர்கள் கொடுத்துருவாங்க, ஏன் 2 எருமை மாட்டை கூட விட்டு வைக்காம தங்கம் வெள்ளியை எடுத்துருவாங்க, கழுத்துல இருக்கிற தாலியை பறிச்சிடுவாங்க அப்படின்னு ஏகப்பட்ட புகைச்சல். அப்பப்பா, மனசுக்குள்ள எவ்வளவு வெறுப்பு இருந்தா இப்படி எல்லாம் யோசிக்க தோணும். சரி, இப்படி வாய்க்கு வந்தபடி பேசுறீங்களே, இதெல்லாம் காங்கிரஸ்ல யாரு சொன்னா, இதுக்கெல்லாம் ஆதாரம் எங்க அப்படின்னு கேட்டா, முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் 2006 இந்த நாட்டுடைய வளங்கள் மேல மைனாரிட்டி மக்களுக்கு முன்னுரிமை இருக்கு, குறிப்பா இஸ்லாமியர்களுக்கு முன்னுரிமை இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு ஒரு வீடியோ எடுத்துட்டு வந்தாங்க. ஆனா அவர் அந்த அர்த்தத்துல பேசவே கிடையாது. இத வேற யாரும் சொல்லல, மோடியின் தீவிர அனுதாபியா இருக்கிற பத்திரிகையாளர் சுனில் சௌத்ரியை ஃபேக்ட் செக் பண்ணி மோடி பேசுனது பொய் அப்படின்னு நிரூபிச்சு காட்டியிருக்கிறாரு. ஆனா இவங்களுக்கு வேற வழியே இல்லையே, திரும்பவும் இஸ்லாமியர்களுக்கு எல்லா இடஒதுக்கீட்டையும் புடிங்கி கொடுத்துருவாங்க அப்படின்னு இன்னைக்கு வரைக்கும் பேசிட்டு இருக்காங்க. இதை பிடிச்சிக்கிட்டு வட இந்திய மீடியாக்களும் இந்தியா கூட்டணியில இருந்து யார் வந்தாலும் இதை வச்சு கேள்வி கேட்டுட்டே இருப்பாங்க. இதுக்கு உண்மையா பதில் சொன்னா ஐயோ பாத்தீங்களா இப்படி பேசுறாங்க அப்படின்னு கூச்சல் போட்டுட்டு இருப்பாங்க. சரி, இப்படி கேட்டா உண்மையை சொல்லிடுவாங்க, நாம இதை வேற மாதிரி கேட்போம் அப்படின்னு குழப்பி அடிக்கிறவங்களும் இருக்கிறாங்க. அந்த வரிசையில ANI செய்தி நிறுவனத்தோட எடிட்டர் ஸ்மித்தி பிரகாஷ் மூத்த வழக்கறிஞரான கபில் சிபல் கிட்ட விதவிதமா கேள்வி கேட்டு குழப்பலாம் அப்படின்னு பார்க்கும்போது நீதிமன்றத்துல வாதாடுற மாதிரி ஸ்ட்ரைட்டா விஷயத்தை பேசி நெத்தியடி கொடுத்திருக்காரு கபில் சிபல். இந்த வீடியோ நேத்துல இருந்து சோசியல் மீடியாவில் வைரலா ஷேர் ஆகிட்டு இருக்கு. இந்த தேர்தல் சமயத்துல ANI செய்தி நிறுவனம் சார்பா பல்வேறு தலைவர்களை ஸ்மித்தி பிரகாஷ் பேட்டி எடுத்துட்டு வராரு. அந்த வகையில மூத்த வழக்கறிஞரான கபில் சிபல் கிட்ட ஒரு பேட்டி எடுத்திருக்கிறாரு. சுமார் 1 மணி நேரம் டியூரேஷன் இருக்கிற அந்த இன்டர்வியூல ஓட்டு விகிதம் குறைஞ்சது, வளங்களை பிரிச்சு கொடுக்கிறது, முஸ்லிம் ரிசர்வேஷன், இந்தியாவோட பொலிட்டிக்கல் சிஸ்டம், இந்தியா கூட்டணி, எலக்ட்ரல் பாண்டு, டெமோக்ரசி எப்படி ஆபத்துல இருக்கு, மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்களை பிஜேபி எப்படி கைப்பற்றி இருக்கு அப்படின்னு சொல்லி பல முக்கியமான தலைப்புகள்ல அந்த நேர்காணல் நடத்தப்பட்டிருக்குது. அதுலதான் இஸ்லாமியர்கள் இடஒதுக்கீடு அப்படிங்கிற பகுதியில அனல் பறக்கிற விவாதம் நடந்திருக்கு. மன்மோகன் சிங் முஸ்லிம்களுக்கு தான் முன்னுரிமை இருக்கு அப்படின்னு சொன்னாருன்னு கதை எடுத்தாங்க இல்லையா, அதே கேள்வி கேட்டுதான் ஸ்மித்தா ஆரம்பிக்கிறாங்க. அவர் சொல்லிட்டு இருக்கும் போதே நாட் ட்ரூ, இது உண்மை கிடையாது, நாட் ட்ரூ அப்படின்னு மறுத்து தப்பா சொல்றீங்க, அவருடைய பேட்டியை பாருங்கன்னு சொல்றாரு. எல்லா விளிம்பு நிலை மக்கள் பத்தி தான் பேசுறாரு, சரியா பாருங்கன்னு சொல்லும்போது இல்ல பர்டிகுலரா முஸ்லீம் பத்தி பேசுறாரு அப்படின்னு கேட்கும்போது அப்போதைய நிலைமையில சமூக ரீதியா இஸ்லாமியர்கள் SC/ST மக்களுக்கு கீழான நிலையில் இருந்தாங்க, அதுக்கான டேட்டா இருக்கு, அதுக்கான சர்வேக்கள் நடத்தப்பட்டிருக்கு அப்படின்னு கபில் சிபல் சொல்ல, இல்ல அப்படி ஒரு டேட்டாவே இல்ல அப்படின்னு ஸ்மித்தி சொல்ல, நான் அந்த கவர்மெண்ட்ல அங்க வச்சிருக்கேன், எனக்கு தெரியும், நீங்க அபிஷியல் வெப்சைட்ல செக் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லி உண்மையை பேசணும் அப்படின்னு சொல்றாரு. உடனே சச்சார் கமிட்டி, ரங்கனா கமிட்டி சொன்னதை வச்சு ஆந்திராவில் இஸ்லாமியர்களுக்கு இடஒதுக்கீடு கொண்டு வரப்பட்டது, அது மன்மோகன் சிங் சொன்னதுக்கு ஒரு மாடலா தானே நடத்தப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்கும்போது, எங்க ஆந்திராவில் இடஒதுக்கீடு கொண்டு வந்தது மாநில அரசு, அதை கோர்ட் இல்லாம பண்ணுச்சு, அப்படியே பார்த்தாலும் அது இடஒதுக்கீடை பத்தினது, இங்க பாருங்க நீங்க திரும்ப திரும்ப கன்ஃபியூஸ் பண்றீங்க அப்படின்னு கண்டிப்பா சொல்றாரு. அதுக்கு உடனே ஸ்மிதா அவர்கள் இடஒதுக்கீடும் வளங்களை கொடுக்கறதும் சமந்தானே அப்படின்னு மோடி பேசுற மாதிரி அவங்களும் பேச, ஏற்கனவே கோபத்தில் இருந்த கபில் சிபல் அரசியலமைப்பு சட்டத்துல SC/ST மக்களுக்கும் OBC மக்களுக்கும் ரிசர்வேஷன் கொடுக்கப்படுது, அதுவும் வளங்களை கொடுக்கறதும் ஒன்னா அப்படின்னு நறுக்குன்னு கேட்டாரு. இதுக்கு பதிலா என்ன பேசுறதுனே தெரியாம முடிச்ச ஸ்மிதா அவர்கள், நீங்க முஸ்லிம்களுக்கு முன்னுரிமைன்னு பேசுறீங்க, இன்னொரு பக்கம் ரிசர்வேஷன் கொடுக்குறீங்க, அப்போ ரிசர்வேஷன்னா முதல் உரிமை அப்படின்னு தானே அர்த்தம் அப்படின்னு ஆரம்பிச்ச இடத்துலயே வந்து நிக்கிறாங்க. இதை கேட்டுட்டு எங்க என்னங்க இது, SC/ST மக்களுக்கும் OBC மக்களுக்கும் இடஒதுக்கீடு கொடுக்கறது முதல் உரிமையா, வளங்களை பிரிச்சு கொடுக்கறதையும் இடஒதுக்கீட்டையும் தப்பா இணைச்சு பேசுறீங்க அப்படின்னு கபில் சிபல் சொல்லும்போது, ஆனா ரெண்டையுமே இஸ்லாமியர்கள் தானே பெறாங்க அப்படின்னு ஸ்மித்தி பிரகாஷ் மோடியை தாண்டி வெறுப்பு கேட்கறாங்க. உடனே யார் அப்படி சொன்னாங்க அப்படின்னு கபில் சிபல் கொதிச்சு எழுந்தாரு. சரி, இவங்களுக்கு சொன்னா புரியாது போல அப்படின்னு சொல்லி திரும்பவும் கிளாஸ் எடுக்க ஆரம்பிக்கிறாரு கபில் சிபல். இங்க பாருங்க, இங்க 2 விஷயங்கள் இருக்கு, வளங்கள்ல முன்னுரிமை மற்றும் சொத்துக்கள்ல முன்னுரிமை. இங்க அமித்ஷாவும் மோடியும் சொல்றது சொத்துக்கள்ல முன்னுரிமை அப்படின்னு சொல்றாங்க, இப்படி அவங்க சொல்றது தப்பு அப்படின்னு சொல்லும்போது அப்போதான் முக்கியமான விஷயத்துக்கு ஸ்மிதா வராங்க. அதாவது இங்க 2 விஷயம் இருக்கு, மன்மோகன் சிங் வளங்களை பத்தி பேசுறாரு, இங்க காங்கிரஸ்ல சொத்துக்களை பத்தி பேசுறாங்க அப்படின்னு 2ஐயும் இணைக்கிற புள்ளிக்கு வராங்க. இந்த ஒட்டுமொத்த பாட்டிலையுமே இவங்க சொல்ல வந்தது இதுதான். மன்மோகன் சிங் சொல்றாரு, அதையத்தான் நீங்களும் காங்கிரஸ் மேனிஃபெஸ்டோல சொல்லியிருக்கீங்க அப்படின்னு சொல்றதுக்காக தான் இவ்வளவு போராட்டமும் இவ்வளவு குழப்பத்தையும் ஏற்படுத்திருக்காங்க ஸ்மித்தி பிரகாஷ். இதைத்தான் நம்ம முக்கியமா கவனிக்கணும். மோடியும் பாஜகவும் எதை சொல்ல வராங்களோ, காங்கிரஸ் மேனிஃபெஸ்டோல போட்டிருக்குப்பா அப்படின்னு என்ன சொல்லி ஓட்டு கேட்கறாங்களோ அதைத்தான் ஸ்மிதா பிரகாஷ் வெளிப்படுத்தினாங்க. சொத்தை பிரிச்சளிக்கிறத பத்தி காங்கிரஸ் மேனிஃபெஸ்டோல சொல்ல வந்திருக்காங்கல்ல, அது எனக்கு முழுசா சொல்ல தெரியல, ஆனா சொல்லியிருக்காங்கல்ல அப்படின்னு மழுப்புனாங்க. அதுக்கு உடனே கபில் சிபல் அவர்கள், எந்த மேனிஃபெஸ்டோ அதை காட்டுங்க பார்க்கலாம், அதுல என்ன போட்டிருக்குன்னு படிச்சு சொல்லு
சொல்லுங்க, அதை படிச்சு சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது இல்ல அது என்கிட்ட இல்ல, அது ஒரு தலையீடு இருக்கு, அதாவது இன்டர்பிரேஷன் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. உடனே நிறுத்தி முதல்ல மேனிஃபெஸ்டோல சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னீங்க, இப்போ அதுல தலையீடு இருக்குன்றீங்க, நீங்க சொல்றதுக்கு நீங்களே முரணா நடந்துக்கிறீங்களே அப்படின்னு கபில் சிபல் சொல்றாரு. இல்லன்னு மறுக்கும் போது அவங்க கிட்ட சொல்ல வார்த்தையே இல்ல. உடனே இதை சமாளிக்கிறதுக்காக ப. சிதம்பரம் தான் சிஏஏவை தடை பண்ணணும்னு சொல்றாங்கல்ல அப்படின்னு தாவறாங்க. இதுக்கு ரியாக்ட் பண்ற வகையில இங்க பாருங்க, இந்த மாதிரி டாபிக்கை மாத்தி மாத்தி பேசிக்கிட்டு நீங்க இந்த இன்டர்வியூ பண்ண முடியாது அப்படின்னு சொல்லும்போது, காங்கிரஸ் மேனிஃபெஸ்டோல சம பங்களிப்புன்னு சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லும்போது, அது எது சொத்துக்களா, சரி முழுசா படிங்க அப்படின்னு கபில் சிபல் சொல்றாரு. எனக்கு எக்ஸாக்டா தெரியல அப்படின்னு சொல்லி ஸ்மிதா பிரகாஷ் சொல்றாரு. ஆக மொத்தம் காங்கிரஸ் மேனிஃபெஸ்டோல என்ன எக்ஸாக்டா சொல்லப்பட்டிருக்குன்னு தெரியல, அவ்வளவு பெரிய டேப் வச்சிருக்காங்க, ஆனா காங்கிரஸோட மேனிஃபெஸ்டோ அதுல கிடையாது. ஆக ஸ்மிதா பிரகாஷோட இயலாமையை புரிஞ்சுக்கிட்ட கபில் சிபல், நானே உங்களுக்கு பாடம் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்திய அரசியலமைப்பு சட்டத்துல ஆர்டிகல் 39B பிரிவுல இந்தியாவின் வளங்கள் பொது நலனுக்காக சமமா பிரிச்சு கொடுக்கப்பட வேணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதைத்தான மேனிஃபெஸ்டோ சொல்லியிருக்கு. அரசியலமைப்பு சட்டத்துல சொன்னதை இவங்க சொன்னா தப்பா அப்படின்னு கேட்டு முடிக்கிறாரு. ஆக 1 மணி நேரம் இருக்கிற இந்த இன்டர்வியூல அந்த 4 நிமிஷம் பாட்டு மட்டுமே இவ்வளவு பயங்கரமா இருந்திருக்குன்னா, அப்ப வெவ்வேறு டாபிக்ல விவாதிக்கும் போது எவ்வளவு குழப்பத்தை ஏற்படுத்துறதுக்கு அவங்க முயன்றிருப்பாங்க அப்படிங்கறது நமக்கு இதுல வந்து தெரியுது. மொத்தத்துல பார்க்க போனா மோடியும் பாஜகவும் எந்த விதமான குழப்பத்தையும் பதற்றத்தையும் ஏற்படுத்த நினைச்சாங்களோ அதை அப்படியே ஸ்மிதா செயல்படுத்தி காட்டியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஆனா பாருங்க, இப்படி இஸ்லாமியர்களை பத்தி பிரச்சாரம் ஆரம்பிக்கும் போது அதை பற்றி தமிழ்நாட்டு சேனல்களையும் விவாதம் நடந்துச்சு. அங்க வந்தவங்க எல்லாமே காங்கிரஸோட தேர்தல் இருக்கையில 8வது பக்கத்திலயும் 9வது பக்கத்திலயும் முழுசா போடப்பட்டிருக்கு அப்படின்னு பாஜக ஆதரவாளர்கள் வரிசையா சொன்னாங்க. ஆனா கட்ட கடைசியில பார்க்கும்போது அவங்களுடைய மூக்கு உடைஞ்சது தான் மிச்சம். அதே மாதிரி தான் இப்போ ஸ்மிதா பிரகாஷ் அவர்களும் அம்பலப்பட்டு போயிருக்காங்க. மன்மோகன் சிங் பேசினது, அதுக்கு துணையா அவங்க ரிசர்வேஷன் கொண்டு வந்துட்டாங்க, அப்ப நீங்க சொன்னதுக்கு அது நடத்தி கட்டிட்டேன் பாத்தீங்களா அப்படின்னு பேசுறாங்க. அங்க தொட்டு இங்க தொட்டு அவங்களுடைய நோக்கமே காங்கிரஸ் மேனிஃபெஸ்டோல வந்து நிக்கிறது தான். அதுக்கு வந்து நிக்கும் போது எங்க காங்கிரஸ் மேனிஃபெஸ்டோல எங்க போட்டிருக்கு, அதை படிச்சு காட்டுங்க பார்ப்போம், அதை தெளிவா விளக்குங்க பார்ப்போம் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு எக்ஸாக்டா தெரியல, காங்கிரஸ் மேனிஃபெஸ்டோ என்கிட்ட இல்ல அப்படின்னு சொல்லி மலுப்புறாங்க. உச்சநீதிமன்றத்துல சுமார் 22 வருஷங்கள் வழக்கறிஞரா இருக்கிற கபில் சிபல் அவர்கள் கிட்ட நாம என்ன வேணாலும் சொல்லி அவங்கள குழப்ப பார்க்கலாம், அவங்க கிட்ட இருந்து ஏதாவது ஒரு வார்த்தையை வாங்கிடலாம் அப்படின்னு ரொம்ப ட்ரை பண்றாங்க. ஆனா இது போன்ற எத்தனையோ விவகாரங்களை உச்சநீதிமன்றத்திலே பார்த்த கபில் சிபல் அவர்கள் ஈஸியா ஆதாரத்தை காட்டுங்க, என்ன சொன்னாங்கன்னு படிங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. மேலும் அதோட மட்டும் இல்லாம நீங்க என்னதான் தப்பா கேள்வி கேட்டாலும் அதுக்கு நான் முறையா ஆன்சர் பண்ண வேண்டிய கடமை என்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லி கான்ஸ்டிடியூஷன் பத்தி விளக்குறாரு. மன்மோகன் சிங் என்ன சொன்னாரு அப்படின்றத பத்தி விளக்குறாரு. எல்லாத்தையும் தப்பு தப்பா புரிஞ்சுக்கிறீங்க, இப்படி புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி விளக்கத்தை கொடுக்குறாரு. இதுதான் ஒரு மூத்த தலைவருக்கான ஒரு பண்பு. ஆனா அவர்கிட்ட போயிட்டு அவர் என்ன முழுசா சொல்ல வராரு அப்படின்னு கூட கேட்காம இடைமறிச்சு கேள்வி கேட்டுட்டு இருந்தாங்க ஸ்மிதா பிரகாஷ் அவர்கள். இதையெல்லாம் பார்க்கும்போது ஒரே ஒரு தமிழ் பழமொழி தான் தோணுது, தாய் 8 அடி பாஞ்சா குட்டி 16 அடி பாயுமா.